ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க மேங்கோ சர்பத் பண்ணி வச்சுருக்கேன் குடிக்கலான்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு நமக்கு தேவையான அளவு மாங்காய் எடுத்துக்கலாங்க. இப்போ மாங்காய் சீசன் தான். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அதை நல்லா சீவிட்டு ஒரு கப்பு நிறைய எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாங்காவை போட்டுக்கலாங்க. மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வேண்டான்னா நீங்கள் வெல்லம், கரும்பு சர்க்கரை அந்த மாதிரி எதுனா போட்டுக்கலாம். ஒரு 5-6 புதினா போட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க ஜீரகத்தூளுங்க, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கூல் வாட்ரு, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க வாட்ரு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா ஒரு பவுலில் வச்சு வடிகட்டிக்கலாங்க. நல்லா வடிகட்டிட்டு இது பார்த்திங்கன்னா 2 பேருக்கு குடிச்சிக்கலாங்க, அந்த அளவுக்கு வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் சப்ஜா சீட் ஊற வச்சுருந்தேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எது இருக்கோ அது ஐஸ் கட்டி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம அப்படியே கூட குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி போட்டு மேலே புதினா 4 போட்டு குடித்தா சூப்பர் ஜம்முன்னு இருக்குங்க. சூப்பரான இந்த வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட முடியலனாலும் இந்த மாதிரி சர்பத் செஞ்சு சாப்பிட்லாங்க, செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்